பகிர்ந்து கொள்வதற்கு வருகை தந்ததுக்காக அன்றைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றிங்க ஐயா. உங்களுடைய வருகை நாங்கள் மிகவும் ஆவலா எதிர்பார்க்கிறோம். இந்த நாளிலே நம்ம பாடத்துக்குள்ளாய் கடந்து போறதுக்கு முன்பதாக நாம் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து இந்த கூட்டத்தை தொடங்குவோம். ஜெபிப்போமாக. கிருபையை நேர்ந்து எங்களை பரிசுத்தம் போல நல்ல கர்த்தாவே, அந்த பரிசுத்த ஓய்வு நாளுடைய துவக்கமும் அல்லது சில பகுதியில இப்பொழுது ஆரம்பமான வேலையாக இருந்தாலும் கர்த்தருடைய திரு சமூகத்துல எங்களை கூடி வர செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமும் தரிக்கப்பட்ட ஜனம் உடைய துதி சொல்லி வருவார்கள் எனவோ ஆண்டவர் இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை எங்கள் புகலிடம் தஞ்சம் அடைக்கலமாக எண்ணி உம்மண்டையில் ஆண்டவரை சேர்கிறோம். ஆயத்த நாளிலும் ஓய்வு நாளிலும் கர்த்தாவை எங்களை நீர் அழைத்து கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாள் பாடங்களே நாங்கள் தியானிக்கவும் அதை எங்களுடைய வாழ்க்கையில உள்வாங்கி கொண்டு எங்களுடைய ஜீவியத்தை ஆண்டவர் சற்று சீர்தூக்கி பார்க்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவர் உள்ளமும் புறம்பும் என்ற இந்த பாடத்தினுடைய தலைப்பிலிருந்து கர்த்தாவே நீர் எதிர்பார்க்கிற நீர் என்ன எங்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவிருக்கிறீரோ அதை நாங்கள் மிகவும் ஆண்டவரை நன்கு கவனித்து உங்களோட வாழ்க்கையிலே பேசிக்க வேண்டிய காரியங்கள் நிச்சயம் கூட இதெல்லாம் ஆண்டவரை நாங்கள் அதை நீங்கி விட வேண்டும் என்பதை குறித்தும் சற்று சிந்தித்து பார்க்க கிருபை தாரும். எங்களோட இடைப்படுங்க. உடைய திருநாமம் மற்றும் மகிமை உண்டாகும்படியாக கர்த்தர் உடைய மகன் ஐயா டேவிட் சம்பத் அவர்களோடு இடைப்படுங்க. அவரே மறைத்து நீர் பேசும். இந்த நாளுக்குரிய தியான பகுதி கர்த்தர் எங்களுக்கு அது நன்மையாகவும் ஆசீர்வாதமாக கர்த்தர் வழி நடத்தி கொடுக்கும்படியாகவும் பாடுகின்ற பிள்ளைகளையும் கர்த்தர் அவர்களுக்கு நீரே புகலிடம் தஞ்சம் ஆண்டவரே இந்த நாளில கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீ கர்த்தர் இடப்படுங்க. இயேசு கிறிஸ்துவிய இந்த பரிசுத்த நாள் நாமத்தினால் ஜெபம் கேட்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ அம்மா. இந்த வேலையில நம்ம ஒரு விசேஷ பாடல் ஒன்றை நாம கேட்க முன்பதாக இன்றைக்கு நாம தியான பகுதியாக அல்லது உள்ளத்துல இருந்து உள்ளே இருந்து புறப்படுகிறவைகள் பாடம் 6 என்ற பாடத்திலிருந்து நம்ம படிக்க இருக்கிறோம். மன்னன வசனம் மார்க் 7:15 வசனம். மனுஷனுக்குள்ளே புறம்பே இருந்து அவனுக்குள்ளாக போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும் என்பதாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை இது கூறப்பட்டிருக்கிறது. அதனால இந்த வசனத்தை நாம் தியானிக்க முன்பதாக ஒரு விசேஷ பாடல் ஒன்றை திருமதி டேவிட் சம்பத் அவர்கள் அவர் நமக்கு ஒரு பாடலை பாட இருக்கிறாங்க. அம்மா இந்த தருணத்தை இருக்கீங்களாம்மா? இந்த வேலையில திருமதி டேவிட் சம்பத் அம்மா அவர்கள் நமக்கு ஒரு விசேஷ பாடல் ஒன்றை பாட இருக்கிறாங்க. அவர்களை நான் அழைக்கிறேன். அவன் கேக்குதாம்மா? ஓகேம்மா. இந்த தருணம் உங்களோட, நீங்க பேசுங்க. கேக்குது கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தருணத்தை தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த நேரத்தை அளித்த உங்களுக்கும் உங்களுடைய குரூப்புக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது சாபத் சாங் தான் பாடுறேன். ஹாப்பி சாபத். குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. 407வது பாடல். கர்த்தரசரித்த ஓய்வு மறவதே நாளில் சிறந்த சொபித தினமே. லௌகிக ஜோதி வீசி உன்னத கழிப்பு விண்டல ஜோதியோடு என்னால் உதித்தது. வாழ்க வாழ்க என்ற வாழ்க ஓய்வு தினமே. வாழ்க வாழ்க என்ற வாழ்க ஓய்வு தினமே. ஓய்வை ஆசரித்து உன்னதனை தொழு சிடர்க்கு இயேசு சொன்னானே ஜீவவழி. ரட்சகரை பின் சென்று தன்னைய ஜீவித்தார். நித்தியமாய் பந்தோடும் ஜீவத்த நீரிவார்.
ஓய்வு தினமே. வாழ்க வாழ்க என்ற வாழ்க ஓய்வு தினமே. பரிசுத்த இன்பப் பலகரிசுவை பணிவுடன் கொண்டாடி வாழ்த்தி தொழுவதே. அளவில்லாத அன்பின் இரட்சகர் அருளிய நல்வாக்கு பெற்றுதே மனதை. வாழ்க வாழ்க என்ற வாழ்க ஓய்வு தினமே. வாழ்க வாழ்க என்ற வாழ்க ஓய்வு தினமே. ஆமென். நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. அருமையான ஒரு இந்த ஓய்வு நாள் தொடக்கத்துடைய மிகவும் ஒரு விசேஷமான ஒரு பாடல் இது. நாம் யாவரும் பழக்கமாக ஒரு பாடல்களை பாடல் ஓய்வு நாள் ஆரம்பமான வேலையிலே இந்த பாடலை பாடின இந்த தாயார் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தினரும் ஆண்டவரை மிகவாக ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூம்மா. வேலையிலே நம்ம நாளுக்குரிய பாடத்துக்களை கடந்து செல்வோமா? இந்த பாடம் நமக்கு 6வது வார பாடம் 1ஆம் காலண்டுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். உள்ளே இருந்து புறப்படுகிறவர்கள் என்ற தலைப்பில் நாம் சற்று முழுவதாக இதை கவனித்தது போல மார்ச் 7:15 எடுக்கப்பட்டிருக்கிறது. ஐயா டேவிட் சம்பத் அவர்கள் மீண்டும் நம்மோடு இணைந்திருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். அவரு இடைக்காலத்துல சுகவீனம் ஆயிட்டாரு. இன்னும் இப்போ மீண்டுமாக இந்த நாளிலே உற்சாகமாக நம்ம சில காணப்படவும் இந்த நாளுக்குரிய ஓய்வுப்பள்ளி பாடத்தை நம்ம பகிர்ந்து கொள்ளும்படியாகும். ஆழமான கருத்துக்களே அவரு பகிர்ந்து கொள்வதை நீங்கள் கவனிப்பீங்க. ஆகையினால் இன்றைக்கு நம்ம பாடத்தை அவர் இடத்துல படிக்க முன்பதாக பல்வேறு சந்தர்ப்பங்களே இயேசுவுடனே பரிசேயர்கள் எதிர்கொண்டு ஒரு பிரச்சனையை கண்டாங்க. அதாவது பாரம்பரியம் ஓய்வு நாளிலே கைகளிலால் கதிர்களை கொய்த்து கை கழுவாமலே சாப்பிடுவதோ, பொருட்களெல்லாம் மற்றவர்கள் யாவரும் அனுபவிக்காத படிக்கு அவைகளே தேவனுக்காக அர்ப்பணித்து விடுவதும், புற ஜாதியார்களே தொடக்கூடாது, அவர்களோட உணவும் கூடாது, இது போன்ற பல்வேறு மரபுகள் இருப்பதாகவும் பரிசேயர்கள் மத தலைவர்கள் கடுமையாக அதை பின்பற்றி வருவதற்கு அதை காட்டினார்கள். ஆகையினால இந்த பாரம்பரியம் குறித்து கர்த்தர் இயேசு குறித்து பகிர்ந்து கொள்கிறது. அது உள்நாட்டத்தை குறித்து நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். ஐயா டேவிட் சம்பத் அவர்களே இடத்துல நான் இந்த தருணத்தை ஓய்வு பள்ளி பாடம் 6வது வார பாடத்துக்குள்ளாய் தியானத்துக்குள்ளாய் கடந்து சொல்வோம். ஐயா டேவிட் சம்பத் அவர்கள் இந்த பாடத்தை நமக்கு வழிநடத்தி கொடுக்கும்படியாக நம்ம மத்தியில் வருகை தந்ததுக்காகவும் ஐயா நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தை சார்பாக வாழ்த்தி அவருக்கு இனிதான உயர்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா இந்த தருணம் உங்களுடைய. தேங்க்யூ ஐயா. தொடர்ந்து அவருடைய பரிசுத்த வசனங்களை ஓய்வு பள்ளி பாடம் மூலமாக நாம் தியானிப்பதற்கு அவர் கொடுத்திருக்கிற கிருபைக்காகவும் நேரத்திற்காகவும் இந்த இடத்திற்காகவும் நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலையிலே சில முக்கியமான சத்தியங்களை நாம் தெளிவுபடுத்திக் கொண்ட வேண்டியவர்களா இருக்கும். இந்த சத்தியங்களிலே மிக முக்கியமாக உள்ளே இருந்து புறப்படுகிறவைகள். பாடத்தின் தலைப்பு உள்ளே இருந்து புறப்படுகிறவைகள். அந்த உள்ளே இருந்து புறப்படுகிறவர்கள் தான் இன்னைக்கு சப்ஜெக்ட். தான் நமக்கு முக்கியமான தலைப்பு. அது உள்ளே இருந்து என்ன வெளியே வருதோ அதுதான் நம்முடைய ரட்சிப்பை பாதிக்கிறதா இருக்கிறது. வெளியில இருந்து உள்ள போறது எதுவுமே நம்முடைய ரட்சிப்பை பாதிக்க இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது சில கேள்விகள், புரிந்து கொள்ள வேண்டிய சில சத்தியங்கள் எல்லாமே இருக்கிறது. அவைகளே அவருடைய ஆவியானவர் தான் நமக்கு வெளிப்படுத்தணும். அவருடைய கிருபை நமக்கு இந்த நேரத்துல தேவை. என்னுடைய பிள்ளைகள்
இந்த சத்திய வசனங்களை ஆராயும்படியாக அவருடைய ஆவியானவருக்காக நாம் தனித்தனியாக மன்றாடிக் கொள்வோம். இந்த நேரத்திலும் மனப்பாட வசனத்தையும் நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக முதலாவது நாம் சிந்திக்க வேண்டியது அந்த உள்ளே இருந்து வெளியே வருகிற அசுத்தமானவைகள். உள்ளே இருந்து வெளியே வருகிற அசுத்தமானவைகள் என்ன? அசுத்தமானவைகள் உள்ளே இருந்து வெளியே வருது, அது ஏன் வருகிறது, அதனால் விளையக்கூடிய விளைவுகள் என்ன, பாதிப்புகள் என்ன என்பதுதான் இன்றைக்குரிய பாடம். அதிலே அதற்கு முன்பாக நாம பாரம்பரியங்கள் என்று ஒன்று அந்த நாட்களில் இருந்து இருக்கிறது. அந்த பாரம்பரியங்களினாலே யூதர்கள் அநேக சமயங்களிலே தேவனுடைய கட்டளைகளையும் அவருடைய சத்தியத்தையும் மீறி அவரை விட்டு விலகி போயிருக்கிறது. இந்த பாரம்பரியங்கள் என்பது என்ன, ஏன் அது பாரம்பரியங்கள் உருவாகுகிறது, சட்டங்கள் அவர்களுக்குள்ளே உருவாகுகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அதாவது தேவனுடைய கற்பனைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பொழுது அந்த கற்பனைகளுக்கு அப்பால் அவருடைய சொந்த சட்டங்களை, சொந்த வழிமுறைகளை அவர்கள் அதோடு சேர்த்து வைத்திருக்கிறார்கள். உதாரணமாக நாம் பார்க்கும் பொழுது தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும் அப்படி என்பது ஒரு 5வது கற்பனைங்கிறது நமக்கு தெரியும். இந்த 5வது கற்பனைக்கு அவர்கள் இன்னும் ஒரு விளக்கம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். என்னவென்றால், அந்த தாய் தகப்பனை கனம் பண்ணுவதற்கு ஒரே ஒரு காணிக்கையை, ஒருபான் என்ற ஒரு காணிக்கையை கொண்டு கொடுத்து விட்டால் அவர்களை கனம் பண்ணுவதற்கு சரியாக விட்டது, அந்த கற்பனைக்கு நீ கீழ்ப்படிந்தாகிவிட்டது அப்படின்ற ஒரு பாரம்பரிய சட்டத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதுதான் கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுடைய பாரம்பரியங்களினாலே தேவனுடைய கற்பனையை நீங்கள் அவமாக்குகிறீர்களே அப்படின்றது. அப்போ தேவனுடைய கற்பனைன்றது வேறு, பாரம்பரியங்கள்ன்றது வேறு. பாரம்பரியங்கள் மனுஷனாலே உண்டாக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த பாரம்பரியத்தினுடைய ஒரு பாதிப்பு எல்லா மார்க்கத்துல உள்ளவர்களுக்கும் அது உண்டு. கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, நம்முடைய அட்வந்த விசுவாசிகள் மத்தியிலும் அநேக பாரம்பரியங்களை வைத்திருக்கிறோம். இந்த பாரம்பரியங்கள் என்ன என்பதை கண்டுபிடிப்பது என்னுடைய வேலை, உங்களுடைய வேலை அல்ல, ஆவியானவருடைய வேலை. அதை கண்டுபிடித்து அவருடைய பிள்ளைகளுக்கு அதை தெளிவுபடுத்துவது அவருடைய கிருபை. ஆக இந்த பாரம்பரியங்களினாலே நீங்கள் தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள்னு சொல்லும் பொழுது, நம்ம 10 கற்பனைகளை எப்பொழுது கீழ்ப்படியாம போகிறோம் என்றால், இந்த பாரம்பரியங்களுக்கு நம்ம செவி கொடுக்கும் போது கீழ்ப்படியாமல் போகிறோம். இந்த 10 கற்பனைகளிலே 5வது கற்பனை, தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்ற அந்த கற்பனை தேவன் ஏன் கொடுத்தார், அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய பலன் என்ன பிள்ளைகளுக்கு என்று நம்ம கூர்மையாக பார்க்கும் பொழுது, அந்த நாட்களிலே வேதாகமம் கையில் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக மோசையின் மூலமாக 10 கற்பனைகளை கற்பலகையில் எழுதி கொடுப்பதற்கு முன்பாகவே தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆபிரகாமுடைய காலத்திலும் சரி, ஈசாக்குடைய காலத்திலும் சரி, இன்னும் முற்பிதாக்களுடைய காலத்திலும் சரி, அவர் வேதாகமம் அந்த நாட்களில் இல்லாத போது வாலிபர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சிறுவர்களுக்கும் சத்தியங்களை பெற்றோர்கள் மூலமாக தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு என்ன செய்கிறார் என்றால், பெற்றோரிடத்து, அதாவது அவரிடத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் அவன் பெற்று அதை அவனுக்கு பிள்ளைகளுக்கு அவன் கூறி கொண்டிருக்கிறான், போதித்துக் கொண்டிருக்கிறான். ஆக இந்த வாலிப பிள்ளைகளும் சரி, சிறு பிள்ளைகளும் சரி, தேவனுடைய வசனத்துக்கு எப்போது கீழ்ப்படியாமல் போகிறார்கள் என்றால், பெற்றோருக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அந்த வசனத்துக்கும் அவர்கள் கீழ்ப்படியாமல் போய்விடுவார்கள். இப்படி என்றால் அந்த இடத்திலே அவர்கள்
ரெண்டு பெரிய தவறுகளை அவன் செய்து விடுறான். ஒன்றே அந்த 5வது கற்பனையை மீறும் பொழுது ஏற்படுகிற தவறு. இந்த 5வது கற்பனையை மீறுகிறதுனாலே அதை மீறுகிறதுனாலே வேத வசனங்களை ஆராய முடியாதபடி, அறிந்து கொள்ள முடியாதபடி இருக்கக்கூடிய ஒரு தவறு. இந்த 2 தவறுகளும் ஏற்படும் போது பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம், ஆவிக்குரிய ஜீவியத்தின் அஸ்திபாரம் அது மோசமாக போய்விடுகிறது. இந்த ஒரு காரியத்திற்காக தான் நீங்கள் பெற்றோர்களை கனம் பண்ணுங்கள் என்று சொன்னார். பெற்றோர்களை கனம் பண்ணும்போது அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை அவர்கள் கேட்கிறார் என்றால் அவர்கள் தங்களுடைய சொந்த வார்த்தைகளை சொல்லவில்லை, தேவனிடத்திலிருந்து பெற்று அவர்களிடத்திலே சொன்னார். இன்றைக்கு பெற்றோர்கள் தேவனிடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாக அந்த நாளிலே இருந்தது போல அவர்கள் வாங்கவில்லை என்றாலும் அவருடைய வசனங்களை புரிந்து படித்து அவர்கள் அதை தெரிந்து கொண்டதுனாலே அவர்கள் அதை பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார்கள். சில நேரங்களிலே பிள்ளைகளுக்கு அவருடைய வயது முதிர்ச்சியின் குறைவினாலே அநேக காரியங்கள், சத்தியங்கள் வசனத்திலே விளங்காமல் போய்விடும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது பூரண வயது உள்ளவர்களுக்கே அது தகும் என்று சொல்கிறார். வேத வாக்கியங்களுடைய அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள், சில காரியங்கள் பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். அதாவது ஒரு பூரணமான மெச்சூரிட்டி ஏற்பட வேண்டும். சின்ன வயசு பிள்ளைகள் அவர்களுடைய ஞானத்துக்கு ஏற்ப அந்த வளர்ச்சி, அந்த அறிவு முதிர்ச்சி குறைவாக இருக்கும் பொழுது அவர்களாலே அநேக சத்தியங்களை இன்றைக்கு வேதாகமத்தில் படிக்கிறவர்கள் கூட புரிந்து கொள்ள முடியாது. அப்படி புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை வரும் பொழுது அவர்களுக்கு அது தெரியாமல் போய்விட்டால் அது கஷ்டம் என்பதனாலே இப்பொழுதும் அவர்கள் வேத வாக்கியங்களை ஆராயும் பொழுது தங்களுடைய பெற்றோர்களிடத்திலே முதலாவது அவர்கள் ஆவிக்குரிய கல்வியை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் அந்த 5வது கற்பனையை இன்னமும் அவர் உறுதியாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். இந்த பெற்றோர்களுக்கு அது கீழ்ப்படியாமல் போகும் பொழுது இந்த கற்பனைகளை மீறுகிறதுனாலே அவர்கள் வேதாகமத்தையும் அறிந்து கொள்ள முடியாதபடி போய்விடுவார்கள் என்று ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதற்காக தான் அந்த திட்டத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இவர்கள் அந்த ஒர்பான் என்ற காணிக்கையை கொடுக்கும் பொழுது இந்த தேவனுடைய திட்டங்கள், நோக்கங்கள் எல்லாமே அடிபட்டு போகும். இது அதாவது என்னன்னு சொன்னாக்க, அந்த நாள்ல இருந்த யூதர்கள், வேதபாரகர், பரிசேயர் ஒரு தியாலஜி அந்த நாள்ல வச்சிருக்கிறாங்க. தியாலஜின்றது வேதாகமத்தை குறித்த விளக்கங்களை ஆராய்வதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதை முறையாக தெரிந்து கொள்வது, முறையாக படிப்பது. ஆனால் அந்த முறையாக ஆராய்ச்சி பண்ணும்போது நம்மளது ரட்சிப்புக்கு தேவையான சத்தியங்கள் அதில் அடங்கி இருக்கிறது இல்லையா, அந்த சத்தியங்களை புரட்டி போட்டு அதை சத்தியங்களை நாம அலட்சியப்படுத்தி வேறொரு புது காரியங்களை அதை கொண்டு வந்து வைப்போமானால் அது அந்த தியாலஜி தேவனுக்கு முன்பாக நல்லதில்லை. யூதர்கள் இந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்தை கொண்டு வந்ததுனால கற்பனையினுடைய தன்மை முற்றிலுமாக அடிபட்டு போச்சு. அதுல அடுத்து இன்னொன்று என்னவென்றால், தேவனுடைய கற்பனையின் மூலமாக ஆண்டவர் எண்ணத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்குது. அப்ப தேவனுடைய கற்பனையினுடைய நிறைவேறுதல் என்னவென்றால், முதலாவது தேவனிடத்தில் அன்பு காட்டுறது, 2வது மனுஷரிடத்திலே அன்பு காட்டுறது. இந்த 2 அடிப்படை அல்ல, அவ்வளவுதான். முதல் இருக்கிற 4 கற்பனைகள் தேவனுக்குரியது, மீதம் இருக்கிற 6 கற்பனைகள் மனுஷருக்குரியது. இதுதான் சுருக்கி தேவநாய கர்த்தரிடத்திலே முதலாவது அன்பு கோரும், ஊழியர்களோடு அன்பு கோரும், உன்னிடத்துல அன்புவது போல பிறரிடத்துல அன்பு கோரும். 2 விஷயங்களை சொல்றாங்க. 2 கற்பனையை அதை சுட்டி சொன்னார். ஆக இந்த அன்பானது
அந்த பாரம்பரியத்தை கொண்டு வரும்பொழுது அந்த பாரம்பரிய சட்டத்திட்டங்கள்ல இருப்பதில்லை. பெற்றோருக்கு நீ காணிக்கை, அதுவும் பெற்றோர் இடத்துல அந்த காசை கொடுப்பதில்லை, பெற்றோர் இடத்துக்கு அவர்கள் தேவையான சாப்பாடு தேவையான கொடுப்பதில்லை. அதை கொண்டு போய் காணிக்கையாக ஒரு காணிக்கை கொண்டு செலுத்திட்டா முடிஞ்சு போச்சு. அவங்களும் அதை வாங்கி அந்த பெற்றோருக்கு ஒரு முதியோர் உதவித்தொகை மாதிரி அதே அவங்க பெரிய சபையில இருந்து கொடுத்து இதுல எந்த விதத்திலையும் அன்பு நிறைவேறல. ஆக இந்த காரியங்கள் நடக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டிய ஆண்டவர் இவ்வளவு திட்டங்களை அழகாக வைத்திருக்கிறார். பெற்றோர்கள் வயதாகிற காலத்திலே தங்கள் பிள்ளைகளை சார்ந்து இருக்கும் போது அந்த பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டு பிரிந்து விடக்கூடாது, பெற்றோர்களை கவனிப்பதை நிறுத்திவிடக்கூடாது என்பதற்காக இவ்வளவு பெரிய திட்டங்களை வைத்திருக்கு. இந்த திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கும் போது இதை சர்வசாதாரணமாக ஒருபான்ற ஒரு காணிக்கையால் இந்த திட்டங்களை எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு அவர் தன்னுடைய சொந்த விருதினாலே எழுதல கற்பனையை இவங்க சொந்த வாயினாலே அதை மாற்றி விடுகிறார். இவருடைய வாய்க்கும் அவருடைய விரலுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இது அனித்தியம், அது நித்தியம். அப்படி இருக்கும் பொழுது எந்த வகையில இவர்கள் கொடுக்கிற சட்ட திட்டங்கள் ரட்சிப்புக்கு ஏதுவான வழியில கொண்டு போகப்படுகிறது? இல்ல நாளைக்கு நியாய தீர்ப்பு நாள் வரும்பொழுது என்னோட கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிஞ்சாதான் கேட்பார தவிர சபையில உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாரம்பரிய கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிஞ்சா நான் கேட்க போறது. இந்த காரியங்களை அவங்க போதிக்கிறதெல்லாம் அதை மறைச்சு விட்டுட்டு அதிகமாக அவங்க என்ன செய்யறாங்க என்றால் பாரம்பரியங்களையே வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த பாரம்பரியங்களை யார் செய்யாம இருக்கிறாங்களோ சட்டத்துக்கு கீழ்ப்ப அவங்க எல்லாம் குற்றவாளிகள், பாவிகள் அப்படின்னு தீர்க்கிறாங்க. நமக்கு நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம்னு சொல்லப்பட்டிருக்குது. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தேவனுடைய அந்த தங்களுடைய பாரம்பரிய சட்டங்களை மீறுகிறது பாவம். இது யாருடைய வேலை? பாரம்பரிய கற்பனைகள் இருந்து சாத்தானுடைய வேலை, மனுஷனுடைய வேலை கிடையாது. அப்புறம் ஒழிஞ்சு போச்சுன்னு சொல்றவங்க இன்னொரு பக்கம். ஆனா கற்பனை இருக்குது, அது இந்த மாதிரி பாரம்பரிய கற்பனைகளாலே அது நிரப்பப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றது இன்னும். அப்படி என்றால் இந்த கற்பனைகளை பற்றி மனுஷன் இந்த பாரம்பரியங்களை பற்றி கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? இது வீணான ஆராதனை அப்படின்னு சொல்லி சொல்ற. பாரம்பரியங்களுக்கு கீழ்ப்படிவது வீணான ஆராதனை. வீணான ஆராதனைகள் நிறைய இருக்குது. அப்போ நாம எது சத்தியம், எது உண்மை, எது ரட்சிப்பின் வழி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமான ஒரு காரியம் தான் அது. ஆனால் ஆவியானவர் இருந்தால், அவருடைய கிருபை இருந்தால், நாம் விசுவாசத்துக்குள்ள இருப்போமானால் அது சிரமமானது இல்லை. நாம் தெளிவாக அதை அறிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் அவைகளை வெளிப்படுத்துவார். அப்படியானால் நாம இன்னொரு சம்பவத்துக்குள்ளே கிறிஸ்து வருகிறார். வரும்பொழுது சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிட்டது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி யூதர்கள் கேட்கிறாங்க, சொல்றாங்க. கை கழுவாமல் சாப்பிடுகிறது குற்றம் அப்படின்னு சொல்லுறது ஏனென்றால் அதெல்லாம் அவங்க சடங்குகளை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டுல மோசையுடைய பிரமாணங்கள்ல உணவுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறத தவிர கை கழுவாமல் அப்படின்ற காரியத்தை பழைய ஏற்பாட்டுல அவங்க சொல்லலை. ஆனா அதை இவங்க விளக்கம் கொடுத்து கொண்டாந்து சேர்த்துக்கலாம். இப்படி அந்த நாட்களிலே இருந்த வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர், இது போன்ற கூட்டங்கள், இன்னும் ஒரு சரித்திர குறிப்பு என்ன சொல்லுகிறதுனால யூதர்களுடைய காலத்திலே கிறிஸ்து இருக்கும் பொழுது ஏறக்கூடிய 18 பிரிவினைகள் இருந்திருக்கிறது. 18 பிரிவினைகள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான கொள்கை, கோட்பாடுகள், விளக்கங்கள். பரிசேயர் உயிர்த்தெழுதல் உண்டுவாங்க, சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம ஓய்வு நாள்ல என்ன செய்யணும்னு சொல்லி அது ஒரு 30-38 சட்டத்திட்டங்கள் அதுல
அப்புறம் சாப்பாட்டு விஷயங்கள், மற்ற பலி செலுத்துற விஷயத்துல, காணிக்கை கொடுக்கிற விஷயத்துல, எல்லாற்றிலும் 10 கற்பனைகளுக்கு எல்லாவற்றுக்கும் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்து வைத்தார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அதிகமாக ரட்சிப்பு இழக்கக்கூடிய ஆபத்து எதுல இருக்குது அவர்களுக்குன்னு சொன்னா, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதை அவர்கள் சொந்தமாக தியானிப்பது, ஆராய்வதற்கு பதிலாக இந்த வேதபாரகர் பரிசேயரை அவர்கள் நம்பி இருப்பதனால்தான். நம்முடைய நம்பிக்கை எப்பவுமே, நம்முடைய விசுவாசம் எப்பொழுதுமே, நம்முடைய கீழ்ப்படுதல் எப்போதுமே பாஸ்டர் நம்பி இருக்கக்கூடாது. பாஸ்டர் நம்ம கேட்டாக்க அவர் விளக்கம் கொடுப்பதற்காக நம்மை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவர் இருக்கிறார், அவ்வளவுதான். கண்காணியாக இருக்கிறார், மந்தையை மேய்க்கிறவராக இருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொன்னாலும் உண்மை அப்படின்ற மாதிரி நம்ம நம்ப ஆரம்பிச்சோம்னு சொன்னா தப்பாயிடும். ஆகியனாலே இங்க என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த நாட்களில இருந்த இந்த மக்கள் அநேக யூதர்களை, அநேக இஸ்ரவேலர்களை இந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அவர்களை கொண்டு வந்து அதுக்கு கீழ்ப்படியாதவர்களை குற்றவாளிகளாக்கி அவர்களுக்கு தண்டனை கொடுத்து அவர்களை பாடுபடுத்தியிருக்காங்க. ரிலிஜியஸ் பெர்சிக்யூஷன் அப்படின்றது அந்த நாளே அங்கேயே இருந்துச்சு. ஆக நம்ம என்ன பார்க்கிறோம், கை கழுவாமல் சாப்பிடுவது ஒரு குற்றம். கை கழுவாமல் சாப்பிடுறதுனால என்ன குற்றம்? அது ஒரு பெரிய குற்றமா இல்லை. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு, கை கழுவாததை பற்றி சொல்லும் பொழுது, வெளியில இருந்து உள்ள போகிறது எதுவும் தீட்டு கிடையாது, உள்ள இருந்து வெளியே வர்றதுதான் தீட்டா இருக்கும் அப்படின்னு அந்த வசனத்தை அவர் சொல்லியிருந்தார். வெளியில இருந்து உள்ள போகிறது தீட்டு இல்லைன்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னன்னா, இந்த பொதுவாக இந்த ஒரு வசனத்தை மட்டும் படிக்கிறவங்க எப்படி விளக்கம் எடுத்துக்கொள்ளலாம்? வெளியில இருந்து உள்ள போகிறது தீட்டு கிடையாது அப்படின்னு சொன்னா எதை வேணாலும் சாப்பிடலாம். விளக்கப்பட்ட மிருகங்களை சாப்பிடலாம், பன்றிக்கறி, செதில் உள்ளது செதில் இல்லாதெல்லாம் பிரிக்க வேண்டாம், அப்படி போன்ற காரியங்களை நம்ம சாப்பிடலாம். அல்லது நம்முடைய ஆரோக்கியத்துக்கு கெடுதலான காரியங்களை சாப்பிடலாம், எதுவுமே நமக்கு ஒண்ணும் பண்ணாது அப்படின்ற ஒரு குருட்டாட்டமான ஒரு நம்பிக்கைக்கு நம்மளை கொண்டு வந்தவர்கள். அவர் எதுக்காக சொன்னாருன்னு சொன்னா, யூதர்கள் தேவனுடைய கற்பனையில இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய அன்பை மறைச்சிட்டாங்க. அந்த அன்பை மறைச்சிட்டு, அன்பை அடிப்படையை கொண்டு போய் அவங்க வேற பக்கத்துல போட்டு மூடி மறைச்சிட்டு, அதுல அவருடைய பாரம்பரியங்களை, சட்ட திட்டங்களை கொண்டு வந்து வைத்து, அதனாலே அவர்கள் எல்லாருடைய ஜீவித்து ஒரு பாரமான வாழ்க்கையாக மாத்திட்டாங்க. ஆக அவர்களை கண்டிப்பதற்கு, அவர்களை திருத்துவதற்கு ஒரே ஒரு வழி என்னவென்றால், அவர்களை பாவங்களை கண்டிச்சு காட்டுவதற்கு ஒரு வழி என்னவென்றால், நீங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை அவமாக்குகிறீர்கள், நீங்க உள்ளே சாப்பிடுகிற எதுவுமே அது என்ன செய்கிறது என்றால், உங்களுடைய வாய் வழியாக போய் ஆசன வழியாக அது வெளியே போயிடும், அதனால ஒண்ணும் கிடையாது. ஆனால் உங்க உள்ள இருந்து இருதயத்திலிருந்து வெளியே வருது பாருங்க, அதுதான் இன்னைக்கு உங்களை தீட்டுப்படுத்துது அப்படின்னு. அதாவது நீங்க வேதாந்தத்துல முழுசா படிச்சு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துடைய காரிய வசனங்களை எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அவர் சொல்லுகிற எல்லா இடத்துல அவர் சொல்லுகிற சத்தியத்தினுடைய வார்த்தையினுடைய அர்த்தம், அந்த அன்பையும் இரக்கத்தையும் நீங்க விட்டு விடாதீங்க அப்படின்னு. நீங்க முந்தாலே வெந்தயத்திலும் சீரகத்திலும் முற்றலாமிலும் தீர்க்க தசம பாகம் கொடுக்கிறீர்கள், ஆனால் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட விசேஷத்துல அன்பையும் இறக்கையும் நீங்க விட்டு விட்டீங்க. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாது. அதுக்காக தசம பாகம் கொடுக்க வேண்டாம் அவர் சொல்லுங்க. அதுல ரொம்ப கண்டிப்பா இருந்து அதை செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டம் போறவங்களுக்கு தான் ஆகும். எவ்வளவு தசம்பாகம் கொடுக்கணும், ஏன்னா நான் தசம்பாகம் கொடுத்தாக்க என் சம்பளம் உயரும் அப்படின்னு நினைச்சிட்டு கொடுத்தாக்க அது கிடையாது. நான் கொடுக்குற தசமபாக எதுக்காகன்னு சொன்னா, அவர் கட்டளையிட்டார், அவர் மேல இருக்கிற அன்புனால நான் கொடுக்குறேன். சில சபைகள்ல தசம் கொடுத்தவர்கள் சண்டை போட்டுக்கிட்டு சபையிலிருந்து என்ன செய்யறாங்கன்னா, நாங்க கொடுத்த தசம் பாகம் இத்தனை வருஷமா கொடுத்துருக்குறோம், 10 வருஷமா நாங்க கொடுத்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு
பிரச்சனை பண்றவங்களும் இருக்கிறாங்க. அது அவர்கள் சபையில கொடுக்கல, அவர்கள் தேவனுக்கு கொடுத்தாங்க. தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய உடன்படிக்கையை நிமித்தமாக கொடுத்தாங்க. ஆக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் சில காரியங்களை அவர் விலக்கி வைத்திருந்தார் அந்த நாட்களிலேயே. நீங்கள் கழுவும் போது எப்படி கழுவ வேண்டும், 1 தரம் 2 தரம் 3 தரம் தண்ணீர் ஊற்றி கழுவ வேண்டும். சவுக்காரன்னு சொல்லிட்டு அந்த நாள்ல வச்சிருந்தாங்க. சோப்பு இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற மாதிரி சவுக்காரம், அதை பயன்படுத்தினார்கள் கழுவுவதற்கு. அடுத்தது சுத்தமாக இருப்பதற்காக மட்டுமல்ல, சாப்பிடுகிற விஷயத்திலும் அவர்கள் இதை சாப்பிட வேண்டும் அதை சாப்பிடக்கூடாது என்று முறையை வைத்திருந்தார். விடிகுழம்பு உள்ளது, விடிகுழம்பு இல்லாதது, அசை போடுவது, அசை போடாதது, செதில் உள்ள மீன்கள், செதில் இல்லாத மீன்கள், அப்படி என்று அநேக மிருகங்களையும் பறவைகளையும் மச்சங்களையும் மீன்களையும் அவர் பிரிச்சு வச்சிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை ஆண்டவர் கொடுத்தார். விஞ்ஞான வகையில பார்க்க போனால், அவர் விலக்கி வைத்த ஒவ்வொரு மிருகங்களும் பறவைகளும் மச்சங்களும் பயங்கரமான வியாதிக்கு காரணமானவைகள். இந்த காலத்துல சாப்பிடுகிற மனுஷர்கள் மிக அதிகமாக விலை போகிறது இந்த இறால். இதை அவர் விலக்கி வைத்திருக்கிறார். ஏன் விலக்கி வைத்திருக்கிறார்? அதை சாப்பிடும் பொழுது அதில் உள்ள வியாதிகள் நமக்கு சேர்கிறது. அது ஏன், அதுக்கு என்ன வியாதி இருக்கிறது, எப்படி அதுக்கு வியாதியை உண்டாக்குவது? இறால் என்பது இன்னொரு விஞ்ஞான விளக்கத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால், சி காக்ரோச் அப்படின்னு சொல்றாங்க, கடல் கரப்பாம்பூச்சி அப்படின்றாங்க. சி காக்ரோச் என்றது அழுக்குகளை சாப்பிடக்கூடியது. கரப்பாம்பூச்சின்றது எப்பவுமே அழுக்கு, சாக்கடை தண்ணி அதுல மாதிரி இடங்கள் தான் இருக்கும். கடல்ல இருக்கக்கூடிய அழுக்குகளையும் செத்து போனதையும் பணங்களையும் அழுகி போனதையும் சாப்பிடக்கூடியது. அது நேரடியாக நமக்கு அந்த வியாதிகளை பரப்போன்றதுனால ஆண்டவர் அதை தடுத்து இருக்கிறது. அதுக்கு ரத்தம் கிடையாது, தலையங்காலம் தெரியாது, செதில் கிடையாது. அதே போலதான் செதில் இல்லாத மீன்களும் அதே மாதிரி. அப்ப ஏன் ஆண்டவர் இதெல்லாம் விலக்கி வச்சாரு? அதே போலதான் ஒரு மிருகங்களும் ஒரு பறவைகளும் ஒரு மீன் மச்சங்களும் எதெல்லாம் வியாதி ஏற்படுத்துமோ அதெல்லாம் தடை பண்ணி வச்சிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட சுத்தத்தை பற்றி அந்த அளவுக்கு அவர் கட்டளைகளை அவர் அந்த நாளில் கொடுத்திருந்தார் என்றால், அவர் எப்படி அசுத்தத்தை இவர் அங்கீகரிப்பார்? கை கழுவாம சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் அவரு. அப்படி கிடையாது. கை கழுவாம சாப்பிடுறதுக்கு அனுமதி கொடுக்கலாம். இல்ல சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிட்டது நியாயம்னு அவர் சொல்லல. அந்த இடத்துல யூதர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவர்கள் கை கழுவுவதை பற்றி சுத்தத்தினுடைய அவர்களுடைய பாரம்பரிய கற்பனைகளை மிகவும் முக்கியமாக எண்ணி இருந்ததுனால அதை அவர் உடைக்கிறார். வேற ஒன்றும் கிடையாது. இந்த நம்பிக்கையை எடுக்கிறார். ஆக நாம என்ன பார்க்கிறோம் என்றால், தேவனுடைய கற்பனைகள் இருக்கக்கூடிய அடிப்படையான அன்புன்றது எல்லாமே அங்க போகுது. இப்போ யூதர்கள் அந்த பாரம்பரியத்தை கை கொண்டதுனாலையும் தங்களுடைய சொந்த சட்ட திட்டங்களை அவர்கள் கொண்டு வருவதனால முற்றிலுமாக அந்த அன்பு இல்லாமல் போயிடும். சில சமயங்கள்ல இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள், உணவு சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் நமக்கு நிறைய இருக்குது. அதாவது இன்றைக்கு நாம வச்சிருக்கிறோம் அந்த மாதிரி சட்டத்திட்டங்கள். அதை பற்றி நம்ம பின்னால பார்ப்போம். சரி, அந்த தினத்துல, அதாவது ஞாயிற்றுக்கிழமை பாடத்துல நம்ம படிக்கும்போது கடைசியில் ஒரு வசனம் வருகிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனாலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனாலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. சாத்தான் தேவனுடைய கற்பனைகளை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அவருடைய கற்பனைகளை எடுத்து போட்டுட்டு மனுஷனுடைய கற்பனையை கொண்டாந்து வச்சுட்டான். ஆக ஞாயிற்றுக்கிழமை சட்டம் இப்ப வரப்போது போட்டு கொண்டு வர போறாருன்னு நம்ம நினைக்கிறோம்.
ஆனா இந்த வேலையை சாத்தா அப்பவே செஞ்சா அன்னைக்கு செய்த அதே வேலையை தான் தொடர்ச்சி அவன் செஞ்சுட்டு வரான். வேற ஒண்ணும் புதுசா அவன் செய்ய போறது இல்லை. தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாக அவன் செய்ய வேண்டும் என்றால் மனுஷனுடைய சட்டங்களை அவன் கொண்டு வந்து வைக்கணும். வேற ஒண்ணுமே அவன்கிட்ட மாற்று இது ஒன்றும் கிடையாது அவன். ஆக அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்குதுன்னு சொல்லும்போது மனுஷராலே கொடுக்கப்பட்ட அந்த தியாலஜி, இன்னைக்கு ஒரு சபையும் ஒரு தியாலஜி வச்சிருக்குது. அவர்கள் செய்கிற காரியங்களுக்கு, அவர்களுடைய கொள்கைகளுக்கு, அவருடைய நம்பிக்கைக்கு, எல்லாவற்றுக்கும் அந்த தியாலஜி காரணம் சொல்றாங்க. கிறிஸ்துவ சபைகளிலே ஏறக்குறைய 300 சபைகளுக்கு மேல இன்னைக்கு கிறிஸ்துவ 2ஆம் வருகை இல்லைன்னு நம்புறவங்க. அவர்கள் அதுக்கு ஒரு தியாலஜி வச்சிருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சரிக்கிறவர்கள் அவங்க ஒரு தியாலஜி வச்சிருக்கிறாங்க. ஏன் நாங்க அதை ஆச்சரிக்கிறோம்? நம்ம இப்படிப்பட்ட கொள்கைகளினாலதான், பாரம்பரியங்களாலும் மனுஷனுடைய கற்பனைகளினாலும் அவர்களுக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார். நாம கவனிக்க வேண்டியது என்னன்னாக்க, நம்ம கிட்ட என்ன வீணாய் ஆராதனை இருக்குதா அப்படின்றத கவனிக்கணும். நம்ம உலகத்துக்கு நம்ம எல்லாத்தையும் வெளிச்சத்தையும் சொல்லிட்டு, எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு, பாரம்பரியங்களை நம்ம வேண்டாம்னு சொல்லி, மனுஷனுடைய கற்பனைகளை வேண்டாம்னு சொல்லி, எல்லாத்தையும் சொல்லிட்டு, நம்மை அறியாமலேயே சில நம்முடைய ஜீவியத்துல, ஆவிக்குரிய ஜீவியத்துல சில பாரம்பரிய கொள்கைகள் முதஞ்சி கிடக்கும். அதை நம்ம இன்னமும் கடைப்பிடிக்கிறோம். ஒரு சில சபைகள்ல நான் பார்த்திருக்கேன், திருமணம் நடக்கும்போது இந்த ஆலயத்துலதான் திருமணம் நடக்கும், எல்லாமே சரியா இருக்கும். ஆனா அந்த தேதியை நீங்க பாத்தீங்கன்னாக்க, அவர்கள் அந்த ஜாதகம், இந்த ஜோசியத்துல இருக்கிற முகூர்த்த நாளை பார்த்துதான் அவங்க தேதி வைப்பாங்க. பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்தை அஞ்ஞானிகளுடைய வழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்கள் அப்படின்ற. அப்போ அந்த பாரம்பரியத்தினால நம்ம என்ன செய்யறோம்னாக்க, அவருக்கு வீணாய் நம்ம ஆராதனை செய்யணும். அந்த கற்பனைகள் அவர்கள் பயப்படுகிற பயம் மனுஷனாலே போதிக்கப்படுகிற கற்பனைகள். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், உணவு முறை நம்மளை தீட்டுப்படுத்துவதில்லை. உணவு முறை ஏன் தீட்டுப்படுத்துவதில்லை? ஒருத்தர் என்ன சொன்னாரு என்கிட்ட, நம்ம இதை சாப்பிட வேண்டாம், அதை சாப்பிட வேண்டாம்னு சொல்லாதீங்க, ஏன்னா நீங்க ஜெபத்தோட எதை சாப்பிட்டாலும் நல்லதுதான் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப ஏன் பன்றி கறி சாப்பிடக்கூடாது, ஏன் இந்த கறி சாப்பிடக்கூடாது, இறால் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்க உங்க அட்வென்ட் விசுவாசத்தின் அடிப்படையில சொல்றீங்க. நான் சொல்ல அட்வென்ட் விசுவாசம் சொல்லல, வேதாகமத்துடைய விசுவாசம் தான் நம்ம சொல்றோம். சரி, நீங்க உள்ள எது வேணாலும் சாப்பிடலாம்னு சொல்றீங்க, போய் என்ன செய்யுங்க, இந்த வாதம கொட்டை இருக்கிறது, அப்புறம் எத்தனையோ பருப்பு வகைகள் இருக்குது, அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. அது கூட கொஞ்சம் அரளிக்கொட்டையும் அரைச்சி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அதே எப்படி சாப்பிட முடியும்? அப்ப வேண்டாம்னு ஒதுக்கப்பட்டவைகள் சிலது இருக்குதுல்ல, நம்முடைய உடலுக்கு ஒத்துக்காததுன்னு சிலது இருக்குல்ல, அதுதானே ஆண்டவர் சொன்னா நமக்கு வேண்டான்ட்டு. அப்ப அவர் வசனத்தை சொன்னதுதானே சொல்றோம். நம்ம எது நல்லது எது கெட்டதுன்னு அவர் நம்ம முடிவு பண்ணியிருக்கிறார் இல்லையா அப்படின்னு சொன்னேன். அவர் உண்மையான ஒத்துக்கிட்டாரு. இப்போ இதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்க, எது சாப்பிடுறோமோ, இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த சாப்பிடுகிற விஷயத்துல கூட கை கழுவணும், காலை கழுவணும், இப்படி கழுவணும், அப்படி கழுவணும்னு சொல்லி பல சட்டத்திட்டங்களை வச்சிருந்தாங்க. இன்னைக்கும் யூதர்கள் அதை பின்பற்றாங்க. இப்போ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் உள்ள போகிறதுனால அது நமக்கு தீட்டு ஏற்படுத்தாது. வெளியில இருந்து உள்ள வர்றதுதான் நமக்கு தீட்டு ஏற்படுத்தும். உள்ள இருந்து என்ன வெளியே வருது? உள்ள இருந்து பல சிந்தனைகள் வெளியே வருது.
அது கெட்ட சிந்தனையோ நல்ல சிந்தனையோ அதெல்லாம் உள்ள இருந்து தான் வெளியே வருது. உள்ள இருந்து வெளியே வர்றதுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, மனதின் நிறைவினாலே வாய் பேசும் அப்படின்னாரு. ஒரு மனுஷன் பேசுறான்னு சொன்னாக்க எதனால அவன் பேசுகிறான்? அதாவது ஒருத்தர் மேல நமக்கு கடுமையான கோபமும் வைராக்கியமும் பகையும் உள்ளுக்குள்ள மனசுலயே வச்சுக்கிட்டு இருப்போம்னாக்க அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட உடனே என்ன செய்கிறோம், நாம எரிஞ்சு விழுந்துருவோம். படபட படபடன்னு கொட்டிடுவோம். நம்மளுக்கு கோபத்தை பூரா அவங்கள்ட்ட காமிச்சிடும். ஏனென்றால் ஏற்கனவே அவர்களை பற்றிய ஒரு மனப்பான்மை நமக்கு வேற மாதிரி இருந்துச்சு. மனதுல என்ன நிறைஞ்சிருந்துச்சு, அவங்க மேல ஒரு பகையும் விரோதமும் நிறைஞ்சிருந்துச்சு. இப்ப நேரா பார்க்கும்போது நம்ம என்ன செய்யறோம், மாறி குட்டி. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில ஒரு ஒற்றுமை இல்லைன்னு சொன்னாக்கா 2 பேருக்குள்ள பகை இருந்துகிட்டே இருக்குது. நீயா நானா பாப்போன்ற அந்த போட்டியிலேயே அவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த பகை இருந்துட்டு தான் இருக்கும். அப்ப சண்டை வந்துட்டு தான் இருக்கும். பேசும்போது தவறான வார்த்தைகளை பேசதான் செய்வோம். மனதின் நிறைவினாலே வாய் பேசும். ஆனால் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, தூஷண வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அப்படிங்கிறார். தூஷண வார்த்தை வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்றாலும் தூஷண வார்த்தை எங்க இருந்துச்சு அவ்வளவு நேரம்? திடீர்னு அங்கிருந்து நம்ம மனசுக்குள்ள அங்கிருந்து வெளியே வந்துச்சு? அப்படி கிடையாது. ஏற்கனவே அந்த தூஷணமான சிந்தனைகள் நமக்குள் இருந்ததுனால வார்த்தைகள் வெளியே வரும். அதுக்குதான் நான் என்ன பண்ணா, தூஷண வார்த்தைகள் வெளியே வர வேண்டாம். தவறான சிந்தையும் கீழ்த்தரமான எண்ணங்களும் நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தைகள் வெளியே வரும். ஏன் நமக்கு அந்த வார்த்தைகள் வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க? கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டும். ஏன் சொல்றாங்க? இதுக்காக தான் சொன்னார். ஏற்கனவே அந்த கெட்ட வார்த்தைகளுடைய செயல்கள் என்னென்ன கெட்ட வார்த்தை சொன்னாங்களோ அந்த கெட்ட சிந்தனைகள் எல்லாமே அவங்க இருதயத்துல இருக்குது. அவங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகினால்தான் அந்த வார்த்தை வெளியே வருது. மனதின் நிறைவினால வாய் பேசும் அப்படின்னு சொன்னா என்ன நிறைஞ்சிருக்குது மனசுல? மாம்சத்தின் சிந்தை அவர்களுக்குள்ள நிறைஞ்சிருக்குமானால் மாம்சத்தின் கிரியைகள் தான் வெளியாகும். ஆவியின் சிந்தை அவர்களுக்குள் நிறைந்திருக்குமானால் ஆவியின் கிரியைகள் தான் வெளியாகும். ஆக இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா ரொம்ப கவனமா பார்க்கணும். எது நிறைஞ்சிருக்குது மனசுல? மனசு பூரா எது நிறைஞ்சிருக்குது? ஆவியின் கனிகளா, மாம்சத்தின் கனிகளா, கிரியைகளா? இதுல எது நிறைஞ்சிருக்குதோ அதுதான் வெளியே வருது. ஆக பகை விரோதம் எல்லாம் ஏன் சபையில ஏற்படுதுன்னு சொன்னா யாருடைய இருதயத்துல அந்த கிறிஸ்துவான ஒரு வேலை செய்யல. எல்லாருடைய இருதயத்துல அந்த பகை விரோதம் தான் இருக்குது. எத்தனையோ இடங்கள்ல போய் ஒரு இடத்துல நான் போய் பார்த்தேன். சபையில ஒரு பெரிய நகரத்துல இருக்கக்கூடிய சபை, நம்முடைய சபை. அதுல ஒரு பாஸ்டரை ஒரு மீட்டிங்காக அழைச்சிருந்தோம். மற்ற பாஸ்டர்களே நம்ம கூப்பிட்டு இருந்தோம். ஒரு பாஸ்டரும் கடைசியில் வரல. ரொம்ப நேரம் கழிச்சு கடைசியில் வந்து என்னன்னு பார்த்தாங்க, அத்தனை பாஸ்டர்களும் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு, அவர் வந்தா நான் வர மாட்டேன், நான் வந்தா அவர் வர மாட்டேன். எப்படி இருக்குது பாருங்க. இவங்களை வச்சு பின்மாறி வாங்கணும்னா எப்படி வாங்குறதுன்னு யோசிக்கிறீங்க. ஆக உணவு சட்டங்கள் வேண்டாம்னு சொல்லி கிறிஸ்து சொன்னது. அது வேணும்னு சொல்றதுனாலதான் மிருகங்கள்ல பரிசுத்தமானது எது, பறவைகள்ல சுத்தமானது எதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பிரிச்சாரு. உணவு சட்ட வழக்கம், சட்டப்பட்ட. ஆனா உணவு சட்டங்களாலதான் நாம பரிசுத்தமாகணும்னு நினைக்கிறது தான் பெரிய தப்பு. உணவு யூதர்கள் அதைதான் நினைச்சாங்க. கை கழுவாம சாப்பிட்டது ஒரு பெரிய தப்பு, அதனால ரட்சிப்பை இழந்துருவீங்க நீங்க அப்படின்ற மாதிரி பேசுங்க. நமக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. இன்னைக்கு அட்வென்டிஸ்ட்ல ஒரு பெரிய ஆபத்தான பாதிப்பு என்னவென்றால்,
உணவு சட்டங்கள், ஆரோக்கிய சட்டங்கள் நிறைய இருக்குது. இந்த ஆரோக்கிய சட்டங்களையும் உணவு சட்டங்களையும் தீர்க்கதரிசன ஆவியல் மூலமாக அம்மையார் என்ன கொடுத்திருக்கிறாங்கன்றத சரியாக படித்து கொள்வது, புரிந்து கொள்வதும் இல்லை. அதை ரொம்ப கடுமையான ஒரு சட்டமாக்கி இன்னைக்கு என்ன செய்யறோம்னு சொன்னாக்க, நிறைய இடங்கள்ல போய் பார்க்க போனா, நிறைய சபைகள்லயும் சரி பயங்கரமான கடுமையான சட்டமாக இதை ஆக்கி வச்சிருக்கு. ஒரு பெரிய ஹெல்த் மீட்டிங் ஒன்று நடந்துச்சு, கேம்ப் மீட்டிங் மாதிரி. அதை தலைமை தாங்கி நடத்தினவர் ஒரு வாலிபர். இப்போதான் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்காரு. அதை தாங்கி வழிநடத்தி கொண்டு போனார். அந்த ஹெல்த் மீட்டிங் முடிஞ்ச பிறகு அது வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப். பக்கத்துல இருக்கிற அஞ்ஞானிகள் கூட அங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 500-600 பேருக்கு மேல அங்க வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு இங்க இருந்து கொடுக்கணும். என்ன சாப்பாடு கொடுப்பது என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏறக்குறைய 1 மணிக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடு 2-2:30 மணிக்கு கொடுக்கும். என்னன்னு சொன்னா, இந்த மீட்டிங்கை நடத்துற அந்த வாலிபர் என்ன சொல்றாருன்னா, தயிர் பால் வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆகையினால தயிர் சாதம் வாங்கி கொடுக்காதீங்கன்னு சண்டை போட்டு. இந்த பிரச்சனை ஏறக்குறைய 2 மணி நேரத்துக்கு மேல போய் எல்லாம் பசியில துடிக்கிறோம். வந்திருக்கிறவங்க எல்லாம் வியாதியஸ்தர். இது வந்து இந்த மாதிரி காரியங்களை வந்து ரொம்ப கடுமையாக்கி அதை வந்து செய்யும்படி அம்மையார் சொல்லவே கிடையாது. அம்மையார் வந்து இந்த ஆரோக்கிய சீதத்தை பற்றி அவங்க சொல்லி இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா, ஒரு சமயத்துல ஒரு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்க, போயிருந்தாங்க. போன போது ஆரோக்கிய உணவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல சாப்பாடு செஞ்சு வச்சாங்க. என்ன செஞ்சு வச்சாங்கன்னு சொன்னா, வெறும் காய்கறிகளை அப்படியே வேக வச்சு உப்பு போட்டு எடுத்து வச்சுட்டாங்க. கொஞ்சம் ரொட்டியும் கொஞ்சம் பழங்களையும் எடுத்து வச்சு. அப்போ அவங்க என்ன செய்தாங்க, அம்மையார் என்ன செய்தாருன்னா, நான் எவ்வளவு விளக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எத்தனையோ மீட்டிங் நடத்தி, ஹெல்த் மீட்டிங் நடத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனா இன்னமும் மெய்யான வழி என்னன்றதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருந்து சாப்பிடாமலே எழுச்சி வெளியே வந்துட்டோம். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன? ஒரு சின்ன காரியத்தை மீறுறதுனால உடனே ரட்சிப்பு இழந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அதனாலதான் சபைகளுக்கு ஆலோசனை புத்தகத்தை நீங்க பார்த்தோம்னு சொன்னாக்க, மீட் ஈட்டிங் என்ற ஒரு காரியத்தை டெஸ்ட் ஆஃப் ஃபெலோஷிப்பா வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அம்மையார் எழுதியிருக்கு. அதாவது ஞானஸ்தானம் எடுத்து உள்ளே வருவதற்கு அது ஒரு ஃபெலோஷிப் சட்டமாக கொண்டாடுறது. ஒரு சபை அட்வென்ட் சபையை விட்டு பிரிந்து போனவர்கள் அதை சட்டமாக வைத்திருக்கிறார். அதனாலே அவர்களுக்கு எனக்கு கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது நான் சில கேள்விகளை கேட்டேன், நான் பதில் சொல்லுவேன். ஆகையினால என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல அதை பெருசாக்கி அதை வந்து அதனால வந்து சபையிலே பிரிவினைகளையும் பாகுபாடுகளையும் உண்டாக்கி கொண்டு போயிருந்தாங்க. யூதர்களை போல அந்த பாரம்பரியங்களை உடையவர்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய சபைகள் நிறைய இருக்குது. எந்த காரணத்தை முன்னிட்டும் சபையிலே ஐக்கியம் பிளவுபடாதபடி நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. ஆக இந்த காரியங்கள் எல்லாம் செய்தது மட்டுமல்ல, யூதர்கள் இன்னொரு காரியம் செய்தார்கள். புறஜாதியாரை அவர்களோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம். அதாவது ஒரு திருமணம், பெண் கொள்வது, கொடுப்பது, பெண் எடுப்பது, அந்த மாதிரி காரியங்கள் தான் ஆண்டவர் வேண்டாம்னு சொல்லி சொன்னார். ஏனென்றால் குடும்பமாக வரும்பொழுது எல்லாரும் ஒன்று கூட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துடும், சூழ்நிலைக்கு வந்துடும். ஆகையினால இவர்கள் செய்ய தவறை அவர்களும் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுறதுனால அவர் வந்து பிரிஞ்சு இருக்க சொன்னாரு. அதே பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் உலகத்துல இருந்து எவ்வளவோ பிரிஞ்சிருக்க வேண்டும் நான் சொல்லல, அப்படின்னா நம்ம உலகத்துல வாழவே முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், எதுக்காக பிரிஞ்சிருக்கணும்? ரத்த சம்பந்தமான உறவுகளை வைத்திருக்கக்கூடிய அதற்காக தான் நான் சொன்னேன். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த புறஜாதியார் மீது தீட்டு. நமக்கு இன்னும் ஒரு சம்பவம் நமக்கு ஞாபகம் வரும், அதை நம்ம இந்த பாடங்களையும் படிச்சோம்.
அந்த சமாரிய ஸ்ரீ கிறிஸ்து கிட்ட சொல்லும் போது, நீர் என்ன இடத்துல தண்ணி கேட்கிறீங்க, சமாரிய இடத்துல யூதர்கள் தண்ணி குடிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குது. அப்போ தண்ணி குடிப்பதுக்கு கூட அவர்கள் தீட்டுன்னு வச்சிருக்கிறாங்க. ஆக அந்த சத்தியத்துக்காக, ஆவிக்குரிய காரியத்துக்காக ஒரு விலக்கி வைத்திருந்த விஷயத்த இந்த யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, ஜாதி வேற்றுமை மாதிரி ஆக்கிட்டாங்க. மேல் ஜாதி, கீழ் ஜாதி. நாங்கள் ஆபிரகாமின் சந்ததிகள், நாங்கள் இப்படிப்பட்டவங்க, அப்படிப்பட்டவங்க, எங்க நாடு இப்படி, எங்க தேசம் இப்படி, எங்களுடைய செல்வாக்கு இப்படி, எங்களுடைய பழக்க வழக்கம் இப்படி. அந்த புரஜாதியார் அப்படி கிடையாது. அதனாலதான் சமாரியர்களை வந்து அவங்க ஒதுக்கியே வச்சிருந்தாங்க. சமாரியர் வந்து அவங்க ஒரு யூதர்களுடைய ஆரிஜின்ல இருந்து வரல அவங்க. அதனால அவங்க ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அவங்களை பெண் கொள்ள மாட்டாங்க, பெண் கொடுக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுல சாப்பிடவும் மாட்டாங்க, தண்ணி குடிக்கணும். ஆனா கிறிஸ்துவானவர் என்ன செய்தார், அதை உடைப்பதற்காக வேண்டி அவர் வந்து தண்ணி கொடு, நான் குடிக்கிறேன் அப்படின்னு. கிறிஸ்து செய்த காரியங்கள் எல்லாமே நிறைய பாரம்பரியங்களை, அதாவது கற்பனை என்ற பெயர்ல கொண்டு வந்த சட்ட திட்டங்களை, மனுஷனுடைய பாரம்பரியங்களை, மனுஷனுடைய கற்பனைகளை அவர் உடச்சிக்கிட்டே போறாரு. அதான் அவர் செய்த ஊழியம். அந்த ஊழியத்தை அவர்கள் செய்ததுனாலதான் அவங்களுக்கு எல்லாருக்கும் அவர் மேல கோபம் வந்துச்சு. சிலுவையில் அவர்கள் கொன்றார்கள் என்றால் ஏன் கொன்றார்கள்? தன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக கிறிஸ்து நடந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில வந்து அநேக சமயங்கள்ல நாம எப்போ நமக்கு தேவனுக்கு விரோதமாக போறோம், எப்ப நம்ம வந்து கிறிஸ்துவ நாமளும் சிலுவையில் அறைஞ்சு போடுறோம், என்னுடைய பாரம்பரியங்களை நான் கடைப்பிடிக்கிறதுனாலையும், மனுஷனுடைய கற்பனைகளை நாங்கள் கீழ்ப்படுகிறதுனாலும், தவறான புரிந்து கொள்ளுதல் சத்தியத்தை பற்றி நமக்கு ஏற்படுகிறதுனாலும் நாம வீணான ஆராதனை நம்ம செய்கிறோம். ஆக இது என்ன செய்கிறது என்றால், புரஜாதியாரோடு நிரம்ப வேண்டாம்னு சொன்னது என்ன ஆச்சுன்னு சொன்னாக்க, இவங்க தேவனை விட்டு வழி விலகிற அளவுக்கு இவங்க வாழ்ந்துட்டாங்க. சரி, அடுத்தது என்ன சொன்னாரு, நாய்களுக்கு போடக்கூடிய துணிக்கைகள் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு. நாய்களுக்கு போட வேண்டிய துணிக்கைகள்னு சொல்லும் பொழுது நம்ம அதை கடந்த வாரத்துல படிச்சோம். அந்த இஸ்திரி ஒரு கிரேக்க நாட்டு இஸ்திரி. இப்ப எடுக்கிற ஃபுல் டைமும் அந்த ஒரே ஒரு தலைப்பு மட்டும் போன செவ்வாய்க்கிழமையில வேற ஒரு சர்வீஸ் கொண்டு எடுத்தேன். அதனால அது எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. அந்த இஸ்திரி, கிரேக்க நாட்டு இஸ்திரி, அவள் தீரு சீதோன் பட்டணத்துல சீரோபொனிக்கே என்ற இடத்துல அவள் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா அவளுக்கு தன்னுடைய மகளுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த அசுத்தாவியினுடைய ஒரு பாதிப்பு, அந்த நோய் கிறிஸ்து கிட்ட இருந்து தான் குணமாக்கப்பட முடியும்ன்றது மட்டும் அவளுக்கு நம்புறோம். ஏன், எப்படி நம்புறாவ? அவளுக்கு இருந்தது அந்த நம்பிக்கைக்கு காரணம், எங்கேயோ தூரத்துல இருக்கிற தீரு சீதோன்ன்றது அது வேற இடம், அது அஞ்ஞானிகள் வாழ்ந்த இடம், கிரேக்கர்கள் வாழ்ந்த இடம். அது கிரேக்கர்கள் வாழ்ந்த இடத்துல இருந்தக்கூடிய ஒரு அஞ்ஞான இஸ்திரிக்கு எப்படி கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சது? அவள் எப்படி கிறிஸ்துவத்தை தெரிந்து கொண்டாள்? எங்கேயோ வேலைகளையும் அவள் கேள்விப்பட்டு அதிலிருந்து அவள் விசுவாசிக்க ஆரம்பித்து, அவரிடத்துல இருப்பது பரிசுத்தாவியானவர் தான், அந்த பரிசுத்தாவியின் பலத்தினால்தான் அவர் என் மகளை சுகப்படுத்த முடியும் நம்பிக்கை அவருக்குள் ஏற்பட்டது மட்டும் இல்லாம, வந்து அவரை பார்க்கும்போது அவர் காலிலே விழுந்து வணங்குறான். கிரேக்க அஞ்ஞானி விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வர்றவன் அந்த வணக்கத்தை எல்லாம் விட்டுட்டு மெய்தேவனுடைய கால்களில் விழுந்து வணங்குகிறாள் என்றால் அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவளா இருந்தாலும் அவளுக்கு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யூதர்களுடைய காரியங்கள். கிட்ட வந்து அவர் கேட்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நாய்களுக்கு நான் போட முடியாது பிள்ளைகளுடைய அப்பத்தை. உடனே அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை, பிள்ளைகளோட அப்பத்தை நாய்களுக்கு போட முடியாதுன்னு சொன்னான். அந்த மேஜையிலிருந்து வரும் துணிக்கைகளை அந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே. இப்ப நான் ஒரு நாய்க்குட்டியாவது இருந்தது. இதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். அஞ்ஞானிகளுடைய ஒரு பழக்க வழக்கங்கள் எப்பவுமே அவருடைய ஜீவியத்துல அந்த சுயம் அப்படின்றது நொறுக்கப்படாமல் இருக்கு.
என்னன்னா விக்கிரக ஆராதனையில் உள்ளவர்களுக்கு மெய் தேவனை பார்க்காதனாலே, மெய் தேவனை தொழுது கொள்ளாதனாலே அவர்களுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற எண்ணங்கள் அவர்களுக்கு இருக்கவே இருக்காது. பக்தி இருக்கும், ஆனா தாழ்மை இருக்காது. அந்த தாழ்மை இல்லாத ஒரு கிரேக்க ஸ்திரீ கிட்ட நாய் அப்படின்னு சொல்லிட்டா உடனே அவளுக்கு பயம் கோபம் வந்திருக்கணும். அவளுடைய தாழ்மை எப்படிப்பட்ட விசுவாசம் அவளுக்கு இருந்தது. அவள் என்ன சொல்லுகிறாள்? நாய்க்குட்டிகள் அதை தின்னுமே, சரி நான் நாய்க்குட்டியாவே இருந்துட்டு போறேன், உனக்கு முன்னாலும் நாய்க்குட்டியா இருக்கிறதுல தப்பு இல்லையே, நீர் மெய் தேவனாச்சே அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் அவளுக்கு இருந்துச்சு. ஆகினால்தான் அவன் என்ன சொல்றான், நாய்க்குட்டிகள் அதை தின்னுமே, இவளை நீ சொன்ன வார்த்தை நிமித்தமாக உன் வீட்டுக்கு போ, உன் மகள் சொத்தமாகிவிட்டார் அப்படின்னு சொல்லி அனுப்பினார். இப்போ ஆண்டவர் அந்த புறஜாதியாருக்கும் இஸ்ரவேலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கை, இடைப்பட்ட ஒரு மூட நம்பிக்கையை, தவறான பழக்க வழக்கங்களையும், தவறான கோட்பாடுகளையும், பாரம்பரியமான கொள்கைகளையும், மனுஷனுடைய கற்பனைகளையும் உடச்சி நொறுக்கிவிட்டு இதுதான் அவருடைய ஊழியம். ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ சபைகள்ல பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த பழக்க வழக்கம் இல்லை. பாண்டிச்சேரியில நிறைய கத்தோலிக்க சபைகள் இருக்கு. இந்த கத்தோலிக்க சபைகள் எப்படி இருக்குதுன்னு சொன்னாக்க, சிட்டில நடுவில் இருக்கிற சபை முதலையா இருக்கும், ரெட்டியா இருக்கும். அந்த சபை சிட்டிக்கு வெளியில ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற சபை ஹரிஜினலுக்கு மட்டும் அந்த சபை, கடற்கரை பக்கத்துல இருக்கிறவர் வெள்ளக்காரர்களுக்கு மட்டும் அந்த சபை. அப்படிதான் பிரிச்சு வச்சிருக்கோம். அது அங்க மட்டும் இல்லை, அது நமக்குள்ளேயே இருக்குது. ஆக அந்த வேற்றுமை, அந்த ஜாதி வேற்றுமை, தொட்டால் தீட்டுன்றது வெளியில இருந்து வர்றது கிடையாது, உள்ள இருந்து வெளியே போறதுதான். அதுதான் ஆண்டவர் ஒரே வார்த்தையில முடிச்சாரு. ஆக நாய்களின் சொன்ன பிறகு கூட, நாயின் சொன்ன பிறகு கூட அந்த ஸ்திரீ தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்டான். நாங்க புறஜாதியர் மத்தியில நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, பழைய தலைவர்கள், தேச தலைவர்கள், இந்து தலைவர்கள், மொரார்ஜி தேசாய்ன்றவர் அவர் மறிக்கும் பொழுது அவருடைய தலைமாட்டில் 5 விதமான 5 வெர்ஷன் பைபிள்ஸ் அவர் தலைமாட்டில் வச்சிருந்தார். ஒரு சில தலைவர்கள், சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவர்கள், ஞானசானம் எடுத்து கிறிஸ்தவன் ஆனவர்கள் உண்டு. அவங்கெல்லாம் யாரும் படிக்காம இல்லை. அவங்கெல்லாம் ரகசியமான லிக்குதுமு போல இருக்கக்கூடிய விசுவாசிகள். நாம அறிக்கையிடாம இருக்கிறோம் சபைக்குள்ள இருந்து, அவர்கள் அறிக்கையிட்டு இருக்கிறாங்க வெளியில. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் தாண்டிதான் நம்ம என்ன செய்யணும். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு சம்பவம் என்னவென்றால், ஒரு வியாதியஸ்தன், அந்த வியாதியஸ்தனுக்கு நாவும் கட்டப்பட்டிருக்குது, நாவும் பேச முடியாது, காதும் கேட்க முடியாது. ரெண்டுமே மிகவும் பாதிக்கப்பட்ட நண்பர். காதுகளை பேசினாலும் கேட்கறது அவனுக்கு, வாயால சொன்னாலும் அவனுக்கு பேச முடியாது, அவன் பதில் சொல்ல முடியாது. ரெண்டுதான் முக்கியமானது நமக்கு சத்தியத்துல. சொல்லுகிற சத்தியத்தை நம்ம காதுல கேட்கணும். கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்கிற ஆவிக்குரிய காது வேணும். ஆனா நாவு நம்ம தெரிந்து கொண்டதை நம்ம நாவினாலே சாட்சி கொடுக்கணும், அறிக்கையிடணும் அப்படின்றது. ஆக ரெண்டும் முக்கியமானது. ரெண்டுமே அவனுக்கு கோளாறாக இருக்கு. அவரிடத்துல வந்த பிறகு ஆண்டவர் அந்த ரெண்டையும் சுகப்படுத்தினாரு. அவன் பேச ஆரம்பித்தா, காது கேட்க ஆரம்பித்து. இதுல அவர் பெருமூச்சு விட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் பெருமூச்சு விட்டார் அவர்? 2 காரியம். அவனால கேட்க முடியாம போனது இவ்வளவு நாளா, அவனால திரும்பி அறிக்கையிட முடியாமல் போனது. ஆனால் இந்த ஒரு சம்பவத்தினால அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு நல்ல சாட்சியுள்ள விசுவாசியாக மாறிட்டான். அப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்த போது அவர்களுடைய விசுவாசத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு அவர் நன்மை செய்து முடிச்சுட்டாரு, வியாதியை சுகப்படுத்திட்டாரு. ஆனா இன்னும் ஒரு செவிடரும், இன்னும் ஒரு ஊமையரும் வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஊமைகளும் அந்த செவிடர்களும் காதுகள் இருந்தும் கேட்காதவர்கள், வாய்கள் இருந்தும் பேசாதவர்கள்.
அவரை குறித்து அறிக்கையை கேட்க மாட்டாங்க. அவருடைய சத்தியத்தை காதால கேட்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன அவர் செய்வது? அவர்களுக்கு அவர் கட்டளை கொடுத்து, அவர்களும் மனுஷர் தான், அதுவும் இயற்கைக்கு உட்பட்டவர்கள் தான். காற்றையும் கடலையும் பார்த்து அடங்குனாரு, அடங்கிருச்சு. வியாதியரசரை பார்த்து சுகப்படுத்தினாரு, எப்பொழுது மருத்துவரை பார்த்து எழும்புனாரு, எழுந்துச்சாங்க. இதையெல்லாம் செய்தவருக்கு ஏன் எதையும் செய்ய முடியாது? அவன் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான், நான் கொடுத்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான். நீ கேளு, அவன் வார்த்தைக்கு கேட்கறதுக்கு அவனுக்கு பலத்த குணம் மாற்றம் அப்படின்னு கேட்கலாம். ஏன் அதை மட்டும் அவர் கேட்கல? மனுஷனுக்கு மட்டுமே ஆண்டவர் ஒரு வித்தியாசமான கிருபையை கொடுத்திருக்கு, ஒரு மரத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு. எதையுமே சுயாதீனமாக முடிவு பண்ண வேண்டிய ஒரு முறை. நல்லது செய்வது கெட்டது செய்வது நம்முடைய கருத்துல இருக்குது. அது எது செய்வது என்பதை முடிவு செய்வது நம்முடைய பொறுப்பு. அதை நாம் ஒற்றுக்கொண்டால்தான் அவர் நமக்கு உதவி செய்வார். இந்த சூழ்நிலை எல்லா மனுஷரும் ஆகையினால் அவர் யாரையுமே கட்டாயப்படுத்தி நீ செவி கொடுத்தே ஆக வேண்டும், உன் காதுகளை நான் திறந்து விடுகிறேன் அப்படின்னு யார் காதையும் திறக்கலாம். ஆவிக்குரிய செவிட்டுத்தனத்தை அவர் திறக்கல, ஆவிக்குரிய ஊமைத்தனத்தை அவர் திறக்கல. ஏனென்றால் அது அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் கிட்டே நெருங்கி வந்தார்களானால் அப்பொழுதுதான் அந்த செவிட்டுத்தனத்தை அவர்கள் திறக்கும். நவதீக்கரை பற்றி பார்க்கும் பொழுது நீ கண்கள் குருடா இருக்குதுன்றாரு. அந்த குருட்டுத்தனத்தை யார் நமக்கு எடுக்கணும்? நீங்களும் நானும் எடுக்க முடியாது. தேவ கிருபை மட்டும்தான் நம்ம வச்சிருந்ததை குருட்டுத்தனத்தை எடுக்க முடியும். அப்போ நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், நம்முடைய குறைகளை, ஆவிக்குரிய குறைகள் நீக்குவது அவர் வலுக்கட்டாயமாக அவர் செய்வதில்லை. வலுக்கட்டாயமாக அவர் செய்வதில்லை. சரி, பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து நாம் பார்க்கிறோம். பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து அவர் சொல்லும் பொழுது சீஷர்கள் என்ன நினைக்கிறார்கள்? பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னது. பரிசேயர் என்ன புளித்த மாவது? நல்ல டாக்டரின் கூட, நல்ல சத்தியத்தோட கூட சில மனுஷனுடைய கற்பனைகளையும் போதனைகளையும் பாரம்பரியங்களையும் உள்ள கொண்டு நுழைச்சிருந்தான் மனுஷனுடைய பரிசேயருடைய புளித்த மாவு. ஏரோதுடைய புளித்த மாவு அவனை வருது சேர்த்து. ஏனென்றால் ஏரோது அந்த காலத்துல என்ன செய்தான் என்றால், அவன் ராஜாவாக இருந்தவன் தன்னை ஆசாரியனை போல் அவன் பிரசங்கம் பண்ணி ஆனா ஒரு ஊழியக்காரனை போல தலைவனாக இருக்க முடியும் அவன் பார்த்தான். அவனுக்கு நல்லா தெரியும் அந்த சரித்திரம். ஏரோது தேவனுக்கு சமமாக அவன் தன்னை உயர்த்தி அவன் பேச ஆரம்பித்த போது புழு புழுத்து செத்தான் என்ற சத்தியத்தை நம்ம படிச்சிருக்கோம். ஏனென்றால் அவன் தன்னுடைய ஊழியங்களிலே மனுஷனுடைய கற்பனைகளை தான் அவன் கொண்டு வந்தான். அடுத்தது தேவன் நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்காரு அதை மட்டும் தான் நம்ம செய்ய முடியும். சிங்கிப்படி நமக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து பசங்க மட்டும் தான் செய்யணும். நான் பிரசிடென்ட் ஆகணும்னா முடியாது, அதுக்கு தனியா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நான் பாஸ்டர் ஆகணும்னா முடியாது, அதுக்கு தனியா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு ஆட்களை. யார் ஊழியத்தை செய்யணுமோ அவர்கள் ஊழியத்தை செய்ய வச்சிருக்கிறார். எல்லாருக்கும் வித்தியாசமான வேறு வேறு வரங்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்ற. அவனவன் தனக்கு எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாதிருங்க அப்படின்ற. இந்த பரிசேயருடைய காரியங்கள் எல்லாமே இது போன்ற தவறான கோட்பாடுகளை எல்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க. அந்த புளித்த மாவு குறித்து நாங்கள் எச்சரிக்கையார்கள் சொல்லும் போது சீஷர்கள் என்ன நினைத்து கொண்டார்கள்? தங்களிடத்துல சாப்பிடுவதற்கு அப்பம் கொண்டு வரவில்லை, ஆகையினாலே ஒரே ஒரு அப்பம் தான் இருக்குது, அதனாலே அவர்கள் கிறிஸ்து அப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் எண்ணின எண்ணம் ரெண்டு தவறு அவர்களுக்குள் நம்ம பார்க்க முடியுது. ஒண்ணு, புளித்த மாவை சொல்லி அவர் சொன்னதனுடைய ஞானார்த்தம், அது ஒரு சிம்பாலிக்கா சொன்னாரு. அந்த சிம்பாலிக்கா சொல்லப்பட்டது ஒரு ஞான அர்த்தம் அதுக்கு இருக்கிறது. அந்த ஞான அர்த்தத்தை என்னன்றதை அவனால புரிந்து கொள்ள முடியும். அது பரிசேயருடைய புளித்த மாவுனா பரிசேயருடைய தப்பான போதனைகள் அப்படின்றது அவங்க புரிஞ்சு கொண்டிருக்கணும், அதை புரிந்து கொள்ளல. அடுத்தபடியாக அவர் ஏற்கனவே 5000 பேரை போஷித்தாரு, 4000 பேரை போஷித்தாரு. அப்பத்தால 7 அப்பத்தையும் 5 அப்பத்தையும் வச்சு போஷித்தாரு அப்படின்னு பாக்குறோம். இதெல்லாம் இவங்க பார்த்து கூட அவர் ஏன் அந்த மாதிரி செய்ய முடியாதுன்றதா அவங்க மறந்துட்டாங்க. ஆக 2 விதத்துல மறந்து அவங்க வந்ததுனால அவர்கள் பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, அற்ப விசுவாசிகளே அப்படின்னார். அற்ப விசுவாசிகளே,
என்ன இந்த நேரத்துல அவர்கள் இந்த புனித்தமாவை குறித்து அவர்கள் சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், வேறு விதமான நினைக்கிறார், அற்ப விசுவாசிகளே என்று சொன்னார் அவருக்கு. சீக்கிரம் கூப்பிடு. இதே போல சீஷர்களை பார்த்து அற்ப விசுவாசிகள் இன்னொரு இடத்துல சொன்னார். அந்த படவினுடைய அடித்தளத்துல அவர் தூங்கிட்டு இருக்கும்போது கப்பல் கொந்தளித்து அந்த கடல் கொந்தளித்து கலிலேய கடல் கொந்தளித்து அதை ஆட்டம் காணும்போது அவர்கள் எல்லாரும் பயந்தார்கள். சீஷர்கள், ஐயரே நாங்கள் மாண்டு போகிறோமே, உனக்கு கவலை இல்லையான்னு கூப்பிட்டு கேட்டாங்க. அப்போ அவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன பதில், முதலாவது சொன்ன வார்த்தை, அற்ப விசுவாசிகளே ஏன் பயந்தீர்கள்? அது பயத்தினால ஏற்பட்டதுனாலே அவர்கள் அற்ப விசுவாசிகளா இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன வசனத்தை, வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஏற்கனவே அவர் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் மறந்து விட்டார்கள். 2 காரியத்தினால அற்ப விசுவாசிகளே அப்படின்றார். 2 காரணங்கள். அப்போ அற்ப விசுவாசிகள்ன்றது நம்ம நினைக்கிறது பயப்படுறதுனால ஏற்படுறது மட்டும் அது அற்ப விசுவாசிகளா இருக்கிறது இல்லை. அந்த பிரச்சனைகளை நம்ம தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா கூட, வேதாகம சத்தியங்களை தேவன் சொல்லுகிறது என்ன, அவருடைய வாயின் வார்த்தைகளை நீ கவனமாக கேட்டு எசேக்கியேல் சொல்றாரு பாருங்க, அந்த வாயின் வார்த்தைகள் என்ன அப்படின்றத நாம புரிந்து கொள்ள முடியாமல் போனால், அல்லது வேதாகம தீர்க்கதரிசனத்தினுடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் போனால், அதில் சொல்லப்பட்ட சில சிம்பாலிக் வார்த்தைகளை, அதன் அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் போனால், அப்பொழுதும் நாம் அற்ப விசுவாசிகளாக தான் இருக்கோம். ஆக வேத சத்தியங்கள் நமக்கு புரியாமல் போனா கூட நம்ம அற்ப விசுவாசிகள். ஒரு இடத்துல நம்ம பயப்படக்கூடாத இடத்துல பயந்தோமானாலும் அற்ப விசுவாசிகள். பயப்பட வேண்டிய இடத்துல பயம் ஏற்படும், இல்லைன்னு சொல்லுங்க. வலியினாலும் வியாதியினாலும் கஷ்டத்தினாலும் நமக்கு பயம் ஏற்படும். ஆனால் அந்த இயற்கையான பயம் வேற, பயப்படக்கூடாத இடத்துல பயப்படுகிறது. அவர் நம்ம கூட இருக்கும் போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுதான் நம்ம படிக்கிற பாடம். ஆக இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லி சீஷர்களை அவர் தேற்றி இருக்கிறார். அற்ப விசுவாசிகளா இருக்கிறார். ஆகையினாலே நம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடியவங்க இந்த காரியங்களை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் போனதுனாலே அவர்கள் அற்ப விசுவாசிகளாக இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். பரிசேயர்கள் பாரம்பரிய போதனைகளையும் பிடித்தமாக இருந்தது. வேதாகம சத்தியத்திற்கு ஒவ்வொருவரும் தம் சொந்த விளக்கங்களை கொடுப்பார்கள். ஆனால் நாம் சத்தியத்தை தெளிவாக அறிந்திராவிட்டால் நாமும் வீணான ஆராதனை செய்கிறோம். கடைசியாக அதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், இதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன விளக்கி கொடுத்திருக்கிறார். உலகத்துல நம்ம கிறிஸ்தவர்களாக ஜீவிக்கும் காலப்படியும் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்றால், மற்றவர்கள் இப்படி விளக்கம் கொடுக்கிறார்கள், அதை நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓய்வு நாளை நாம எப்படி ஆசிரிக்கணும்னு சொல்லுவதற்கு நாம தான் வேதாகமத்தை படித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, அந்த வியாக்கியானம் இப்படி சொன்னார், இந்த விளக்கத்தை சொல்லுகிறவர் இப்படி சொன்னார், அப்படி சொன்னார்ன்றதெல்லாம் நமக்கு காரணமாக இருக்கவே முடியாது. நியாயத்தீர்ப்பு நாளையில அவர்கள் நமக்கு பதில் சொல்ல போகிறது. என்னுடைய நியாயத்துக்கு ஏன்னா நான் தான் பதில் சொல்லியாகும். ஆகையினாலே கடைசி நாட்களிலே பரிசேயருடைய வேதபாரருடைய புளித்தமாவை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அந்த பாரம்பரியங்களினாலே வரக்கூடிய ஆபத்துகளே நம்ம புரிந்து கொண்டு, அப்பொழுதுதான் நம்முடைய ரட்சிப்பு காப்பாற்றப்படும். நம்ம செய்கிற ஆராதனை வீணான ஆராதனையாக இருக்காது. தேவன் தாமே அவருடைய பிள்ளைகளை இன்றைக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய நாமத்துக்கு மேம்பட்டதாக. நன்றிங்க ஐயா, அருமையான ஒரு விளக்கத்தை
நமக்கு அது மிகவும் அது முழுமைப்படுத்தினார். அது என்ன நோக்கத்தினாலே பரிசர்கள் வேதப்பார்கள் அதை கேட்ட ஒரு காரியத்தை அவர்கள் வெந்தயத்தையும் உண்டையும் குறித்து மிகவும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடியது. சின்ன விஷயமா இருந்தாலும் அது கவனிக்கிறது. ஆனா பெரியதா பிக் பிக்சர் அப்படின்னா அதனுடைய உள்நோக்கத்தை பார்க்க மறந்து விட்டார்கள். இன்றைய நாட்களிலும் கூட நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவர் குறிப்பாக சொல்லக்கூடிய காரியத்தை அதை விட்டுட்டு அதை சார்ந்ததாக எல்லாத்தையும் கூட அவர்கள் ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிப்பதை குறித்து நோக்கமாக இருந்தாங்க. ஐயா டேவிட் சம்பத் அவர்கள் நமக்கு இது நாளின் நேர்த்தியாக அதை நடத்தி கொடுத்து மிக நன்றி செலுத்துகிறேன். கொடுத்த நேரு செய்வனமாக ஐயா டேவிட் சம்பத் அவர்கள் கொடுக்கக்கூடிய நிறைவு ஜபத்தை ஏறெடுத்து அது பிறகு நாம் பரம்படர ஜபத்தை செய்து நாம் கடந்து செல்வோம். ஐயா டேவிட் சம்பத் ஐயா. ஜீவனுள்ள வார்த்தைகளை உடையவராகிய எங்கள் அன்புள்ள பரம ஜீவ வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்தணும். அவைகள் 7 தரம் புறம்பிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. அந்த வார்த்தைகளினாலே நீர் எங்களை போஷிக்கிறீர். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவன் வாயின் வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதன்படி எங்களை நீர் போஷிப்பார். நாங்கள் உமக்கு பிரியமாக நடக்கும்படியாக நீங்கள் கட்டளைகளை கொடுத்திருக்கிறீர்கள். நம்முடைய கட்டளைகளோடு கூட மனுஷனுடைய பாரம்பரியங்களும் கற்பனைகளும் ஒன்று சேர்ந்து எங்களை குழப்பினாலும் கூட எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து நலமானதை தெரிந்து கொண்டு பொல்லாங்கானதை விட்டுவிட முடியாத பலத்தையும் ஞானத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்தினோம். நம்முடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் ஜீவிக்கிறோம். எந்த விதமான தீமைகளிலும் சத்துருடைய வஞ்சகங்களிலும் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, நாங்கள் தவறான காரியங்களிலே போய் விழுந்து விடாதபடிக்கும் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் கெஞ்சுகிறோம். சத்தியத்தை கேட்ட பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதியும். இந்த ஓய்வு நாள் முழுவதும் இந்த ஆசீர்வாதம் அவர்களோடு தங்கும்படியாக கிருபை செய்தர்களும், இன்னும் வேதத்தின் மகத்துவங்களை நம்முடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் கிருபை செய்தர்களும், இந்த ஊழியங்களை செய்யும்படியாக உங்கள் பிள்ளைகளை பல இடங்களிலே எழுப்பி இந்த வேலைகளை செய்யும்படியாக நீர் அவர்களுக்கு கிருபை செய்தீர்கள். இந்த சபையை நீர் ஆசீர்வதித்தலும், இந்த ஊழியத்தை நடத்துகிற நம்முடைய மகனை கண்ணோக்கிப்பாரும், விசுவாச பிள்ளைகளை நீர் கண்ணோக்கிப்பாரும். இன்னும் அநேகர் இந்த ரட்சிப்பின் சத்தியத்துக்குள் வரவும், ரட்சிப்பின் செய்தியை கேட்கவும், மகத்துவமான இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை அவர்கள் தெரிந்து கொண்டு தங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளவும் அவர்களுக்கு நோய்ச்சிருக்கிறார். கடைசி நாட்களிலே ஜீவிக்கிறோம். கர்த்தர் தாமே கூட இருந்து பலப்படுத்தும். வருகிற நாட்களிலே வருகிற வாரங்களிலே இன்னும் அநேகர் இது போன்ற சத்தியங்களை கேட்கத்தக்கதாக இந்த ஜூம் மீட்டிங்குள்ள வரத்தக்கதாக கிருபையாயிரம் பலப்படுத்தும். இரவிலை நல்ல நித்திரையை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும், பாதுகாப்பு தாரும். ஓய்வு நாளின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக் கொண்டவர்களாக இந்த வாரத்தில் இருக்க கிருபை செய்தீர்கள். கிருபையாய் வழிநடத்தும் ஆசீர்வதிகள். இயேசுவின் முன்பு தாழ்மையோட நெஞ்சுகளும் கொடுத்தாங்க. கர்த்தரை சுற்றி என்பதிலுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்கெல்லாம் மறுவார்த்தருங்க. பரம்படரை ஜெபத்தை எடுப்போமாக. பரம்படலைகள் இருக்கிற எங்கள் பிதாவே பரிசுத்தப்படுவதாக. உங்களுடைய சித்தம் பரமண்டலத்துல செயல்படுகிறது போன்ற பூமியிலும் செயல்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு கடன்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் உட்படுத்த பண்ண தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய சிநேகமும் வழிகாட்டுதலும் ஆசீர்வாதமும் நம்மத்தில் இருப்பது போல சதா காலங்களிலும் நேற்று மீண்டும் என்றென்றைக்கு கூடவே ஆண்டவருடைய திவ்ய பிரசனம் நம்மை தாங்கி வழி நடத்துவதாக. ஆமென். நன்றி. ஐயா டேவிட் சம்பத் நன்றி.